ஓய்வும் சோம்பலும். தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இடையிடையே எடுத்துக்கொண்டிருப்பது ஓய்வு. தொடர்ச்சியாக இடைவெளியே இல்லாமல் ஓய்வு மட்டுமே எடுத்துக்கொண்டிருந்தால் அதற்கு பெயர் சோம்பல். ஓய்விற்கும் சோம்பலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்று பவுல் சொல்கின்றார், நீங்கள் ஓய்வெடுக்கலாம், ஆனால் சோம்பலோடு இருக்கக்கூடாது என்பதுதான் இன்று தெசலோனிக்கேயருக்கு அவர் கூறக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. எந்த கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி, வேலை செய்து இடையிடையே ஓய்வெடுக்கலாம், ஆனால் சோம்பலாக இருக்கக்கூடாது. வேலையே செய்யாமல் ஓய்வு மட்டுமே எடுத்துக்கொண்டிருந்தால் அது சோம்பல். ஒரு காலம் சோம்பல் தகாது என்பதைத்தான் இன்று முதல் வாசகத்தின் வழியாக பவுல் தெளிவுற கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, சோம்பல் என்பது தலையான பாவங்களில் ஒன்று. சோம்பேறித்தனமாக இருப்பது பாவத்திற்கு, பல பாவங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை பல புனிதர்கள் நமக்கு கூறி சென்றிருக்கின்றார்கள். பிசாசானவன் பெரிய கதவையெல்லாம் திறந்து வைத்து மனிதர்களை பாவத்தில் சிக்க வைக்க மாட்டான். ஒரே ஒரு சிறு கதவை திறந்து வைப்பானாம். அந்த கதவின் பெயர்தான் சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் வரும் பொழுது எல்லா வகையான கெட்ட பழக்கங்களையும் மனிதன் தனக்குள் ஈர்த்து கொள்வான். ஒரு பழமொழி சொல்வார்கள் அல்லவா, ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஃபேக்டரி. சோம்பேறித்தனமே சாத்தான் உள்ளே வரும் வழி என்பதை புரிந்து கொண்டு ஒரு காலம் யாரும் சோம்பேறித்தனத்தோடு இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்றார் தூய பவுல். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு பாடம் சொல்லித்தந்த ஒரு குருமட பேராசிரியர் ஒருவர் விகடமாக சொல்வதுண்டு. நாங்கள் எல்லாம் மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 3 மாத இடைவெளிக்கு பிற்பாடு, விடுமுறைக்கு பிற்பாடு ஜூன் மாதம் குருமடங்களுக்கு செல்வோம். அப்பொழுது ஃபாதர், உங்களுக்கு இந்த விடுமுறை எப்படி சென்றது என்று கேட்கும் பொழுது அவர் இவ்வாறு விகடமாக சொல்வார், நான் ஓய்வெடுத்து டயர்டாகி போய்விட்டேன், ஆகவே மீண்டும் நான் சென்று ஓய்வெடுக்கப் போகிறேன் என்று சொல்லியே 3 மாதங்களை ஓட்டிவிட்டேன் என்று சொல்வார். அதாவது சோம்பேறிக்கு ஓய்வெடுப்பதே பெரிய வேலையாக தெரியும் என்பதைத்தான் அப்படி விகடமாக சொல்கின்றார். ஒரு காலம் கிறிஸ்தவர்கள் சோம்பேறித்தனத்தோடு இருக்கவே கூடாது, அது பாவத்திற்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொண்டு சுறுசுறுப்பாக வேலை செய்து பிழைப்பதற்கு கற்றுக்கொள்வோம்.